தமிழகத்தில் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை அதிகரித்து விட்டதாக ஆளுநர் கூறியிருப்பது பிஜேபியின் அறிக்கை என்றும் அவர் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் ஏஜென்ட்டாக செயல்பட்டு வருகிறார் என்றும் திமுக முதன்மை செயலரும் அமைச்சருமான KN நேரு குற்றம் சாட்டியுள்ளார். சுதந்திர தின ஆளுநரின் தேநீர் விருந்தை திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் புறக்கணித்துள்ள விரக்தியில் வெம்பி அவர் இப்படியொரு அறிக்கையை வெளியிட்டிருப்பதாக KN நேரு விமர்சித்துள்ளார். நாகரிகம் இல்லாமலும் ஆதாரம் இல்லாமலும் மனம் போன போக்கில் ஆளுநர் அவதூறுகளை அள்ளி வீசியிருக்கிறார். மக்களின் பெருவாரியான ஆதரவுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு ஆளுநர் பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து வந்ததை உச்சநீதிமன்றமே குட்டு வைத்தது. அந்த அவமானங்களை மட்டுமல்ல, தொடர் தோல்விகளையும் தாங்கிக் கொள்வது அரிய கலைதான் என்றும் ஆளுநர் ரவியை அமைச்சர் நேரு கடுமையாக விமர்சித்துள்ளார். ஆளுநரின் அறிக்கையில் பிஜேபிக்கு வாக்களியுங்கள் என்ற ஒற்றை வார்த்தை மட்டும்தான் இல்லை என்றும், ராஜ்பவனை அரசியல் பவனாக மாற்றி கரைவேட்டி கட்டிய அரசியல்வாதி போல ஆளுநர் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ரம்மி நிறுவனங்களுக்கு பிராண்ட் அம்பாசிடராகவும் நீர் பயிற்சி மையங்களுக்கு PROவாகவும் செயல்படுகிறவரிடம் என்ன நியாயத்தை எதிர்பார்க்க முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்றம் வரையிலும் போய் கரியை பூசிக்கொண்ட பிறகும் ஒருவர் திருந்தவில்லை என்றும் அமைச்சர் KN நேரு விமர்சனம் செய்துள்ளார்.